ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஸ்வரவதா. அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் விநாயக பெருமான் முருகப்பெருமான் அருளாசியோடும் அனைத்து சித்தர்களின் அனுகிரகத்தோடும் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினப்பலன். இந்த தினப்பலன்ல என்ன விசேஷம் அப்படின்னா முக்கியமா சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்கள் யார் யாருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். அடுத்தபடியா அந்த சந்திராசிரம தினத்துல எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணிட்டு வெளியில போனா அந்த காரியம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அருமையான பதிவுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினப்பலன் இல்லாம வார பலன், மாத பலன், அதே மாதிரி இந்த சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, குரு பயிற்சி, முக்கியமா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் இதுவா இருக்கும். அதை பார்த்து நீங்க அந்த பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா? இருபத்தி 9/8/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 12ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, தேசிய விளையாட்டு தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. திதி இன்று காலை 10:34 மணி வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரம். நாமயோகம் இன்று காலை 8:37 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருத்தி. அமிர்த யோகம் இன்று காலை 6 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். கரணம் இன்று காலை 10:34 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 10:21 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. சந்திராசிரம நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 3 நாழிகை 23 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சம், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம், கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீனராசியில் சனி வக்கிரகதியில் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்க முன்னேற்றங்கள் அதி அற்புதமாக வந்து சேரும். மேலும் நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எழுதீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ, இல்லை ஒரு எழுதீபம் போட்டு வாங்கோ. அதி அற்புதமான சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அன்பான மேஷராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். எடுக்கும் காரியங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் கண்டிப்பாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் தனி கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும்.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அதிகாலையிலேயே வந்து சேரும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது ஜீவன பகவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளித்து வெற்றியினை ஈட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய தினம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாள். உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி பயணிப்பீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் பிரம்மாண்டமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டிரமம் தொடர்கிறது, சங்கடங்களும் தொடரலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் மேடைப்பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். உங்களது களத்திர பகவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், தெம்பை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரித்து புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நன்னாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து செல்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரித்து அதற்குண்டான ஒரு உயர்வினை பெற்று மகிழும் நாள். உங்களது பகை ருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் எடுக்கும் காரியங்களில் தெளிவாக இருப்பீர்கள். பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும்
வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளின் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிப்பதால் கோவில் விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் சலுகைகளை எதிர்பார்க்கலாம். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். எதிர்பார்த்தபடியே துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் பயணங்கள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காணலாமா என்ற சிந்தனை கூடுவதால் அதற்குண்டான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெற்று மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில மாற்றங்களை புகுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் அற்புதமான சந்தோஷம் நிறைந்த நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுடன் இணைந்தாலும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய தினம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். ஏனெனில் இன்றைய தினமும் உங்கள் ராசியில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அலைச்சல்கள் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட
ஈடுபட வேண்டி வரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் இழுபறி ஆகலாம். இன்றைய தினம் மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாளாக அமையும். உங்களது அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் வெளியூர் பயணங்கள் தித்திப்பாக அமையும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான பயணங்கள் அதி அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடை பயில்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சாரபரமேஸ்வரர்.